வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் தடுப்பூசி நடவடிக்கைகளை உலகமே உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மகாராஷ்டிரா அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் 10 பேர் உடல் கருகி பரிதாப மரணம். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தி தொடரும் போராட்டம். முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் இரவு முழுவதும் தர்ணா. கோழி இறைச்சி, முட்டை போன்றவற்றை உண்பதால் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவாது. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் இடிப்பு. நள்ளிரவில் இலங்கை அரசு செய்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு. முதுமலை புலிகள் காப்பகம் இன்று திறப்பு. கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகள் அனுமதி. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் வழங்கும் பணி தொடக்கம். 300 பேருக்கு மட்டுமே அனுமதி. டிரம்பின் ட்விட்டர் கணக்கு நிரந்தரமாக முடக்கம். அமெரிக்காவில் வன்முறையை தூண்டும் வகையில் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சிட்னி கிரிக்கெட் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 244 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் இடிக்கப்பட்டதற்கு டிடிவி தினகரன் கடும் கண்டனம். தமிழர்களின் உணர்வுகளோடு விளையாட வேண்டாம் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிராவில் அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்தன. மகாராஷ்டிரா மாநிலம் பந்தாரா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவில் ஏற்பட்ட இந்த விபத்தில் 10 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தன. தீ விபத்தில் சிக்கிய 7 குழந்தைகள் மீட்கப்பட்டன. விபத்து குறித்து அறிந்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே, சுகாதாரத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசினார். விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டார். உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தாருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா தீ விபத்தில் விலை மதிப்பில்லா இளம் உயிர்களை இழந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் விலை மதிப்பில்லா இளம் உயிர்களை இழந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை தாங்க குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு கடவுள் வலிமை அளிக்கட்டும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குழந்தைகளை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழந்தைகளின் பெற்றோருக்கு தேவையான உதவிகளை மகாராஷ்டிரா அரசு செய்து தர வேண்டும் என திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மருத்துவமனை நிர்வாகத்தின் கவனக்குறைவே தீ விபத்துக்கு காரணம் என்று பச்சிளம் குழந்தைகளை இழந்த பெற்றோர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர். கோழி இறைச்சி, முட்டை போன்றவற்றை உண்பதால் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் முதலில் கண்டறியப்பட்ட H5N1 பறவை காய்ச்சல் வைரஸ் குஜராத், ஹரியானா மாநிலங்களுக்கும் பரவியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. நிலைமையை கண்காணிக்க தலைநகர் டெல்லியில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சலால் கோழி, வாத்து இறைச்சி, முட்டை போன்றவற்றை உண்பது குறித்து மக்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் கோழி, வாத்து இறைச்சி, முட்டை போன்றவற்றை நன்கு வேக வைத்து உண்பதால் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கோழி, வாத்து இறைச்சி போன்றவற்றை நன்கு சுத்தம் செய்து வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்றும், வெப்பத்தால் பறவை காய்ச்சல் வைரஸ் அழியும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கான அனுமதிச் சீட்டு வழங்கல் இன்று காலை தொடங்கியது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் வரும் 14, 15, 16ஆம் தேதிகளில் முறையே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. போட்டியில் பங்கேற்க உள்ள மாடுபிடி வீரர்களுக்கான அனுமதிச் சீட்டு வழங்கும் பணி தொடங்கியது. மருத்துவ பரிசோதனை, உடற்தகுதி சோதனைக்கு பின் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நாளை முதல் 13ஆம் தேதி வரை மாடுபிடி வீரர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. காளைகளுக்கான அனுமதிச் சீட்டு வரும் 11ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் 300 வீரர்களும் 650 காளைகளும் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எல்லாரும் ஃபேமஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சிறப்பான மாடு பூரா அங்கே தான் வரும். அங்கே அதாவது ஓரளவுக்கு சுமாரான மாடு தான். மற்ற ஊரில் பாலமேட்டில் கொஞ்சம் நல்ல மாடு வரும், அவனிடத்தில் நல்ல மாடு வரும். இங்கே வந்து நல்லா சிறப்பான மாடுகள் நிறையா வரும். அதாவது பேர் போன மாடுகள், எங்கேயுமே பிடி விடாத மாடுகள், நிறையா முக்கியமான தலைவர் மாடுகள், அமைச்சர் மாடுகள், அந்த மாதிரி மாடுகள் வந்து இந்த ஊரில் விரும்பி வைப்பாங்க. இங்கே பிடிக்கிறது கொஞ்சம் நல்லா தோதுவாக இருக்கும். நல்லா தரமான பிரைஸுகளும் வாங்கலாம். 2 பேஜ் 3 பேஜில் கிடச்சிருச்சு. நாங்கள் கிடைக்காத நினச்ச இவ்வளோ கூட்டத்தில் பூரா கிடைக்குன்னு நினச்சா கிடச்சிருச்சு. 2 பேஜ் 3 பேஜில் கிடச்சிருச்சு. காலைல நாங்கள் நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். பிபி, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே பார்த்தாங்க. பிபி நைட்டு சாப்பிடாதனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து காலைல அன்றைக்கி ஜல்லிட்டு அன்றைக்கி வரப்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, தூங்கி எழுந்திரிச்சிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அலவான ஜல்லிட்டு மாடு பிடிக்கணும் ரொம்ப ஆசை. அவனோட கொஞ்சம் இதுனா பாலம்பட்டிலையும் பிடிக்க மாட்டேன். அலவானில் வந்து எனக்கு பிடிக்க ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி நான் வந்து 2 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டேன். தூங்காமல் வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூட இருந்தாங்க. நீங்கள் நாளைக்கு ஜல்லிட்டு வரும்போது 8 மணியாக போகுது, 8 மணி நேரம் நீங்கள் தூங்கி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வரணும், இல்லை உங்களை விசிட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. சரி நான் அதே மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு. எனக்கு அலவானில் பிடிக்க ரொம்ப ஆசை. ரொம்ப சந்தோஷமாக டோக்கன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நைட்டு 3 மணிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து காத்துக்கிருந்து வரிசையில் உட்காந்து இப்போ வந்து டோக்கன் வாங்கிட்டு வரோம், வெளியே வந்துடும். இங்கே வந்து வர மாடு நல்ல நல்ல மாடாக வரும். மற்ற ஊரில் கொஞ்சம் கம்மியான மாடாக வரும். நல்ல நல்ல மாடாக இங்கே வரும். உழவு போடுவாங்க, நல்ல நல்ல மாடாக இங்கே வரும். எல்லா மாடும் வரும். தமிழகத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, மதுரை, நெல்லை மாவட்டங்களில் மிதமான மழை எனவும், கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடற்கரையில் காந்தி மண்டபம் அருகில் அமைந்துள்ள கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 70க்கும் மேற்பட்ட கடைகளில் தீ பரவியதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீ அணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக கடைகள் இன்று அதிகாலை ஒரு 3:15 மணி அளவில் தீ விபத்துக்குள்ளானுச்சு. கன்னியாகுமரி நிலையத்திலிருந்து உடனடியாக ஃபயர் சர்வீஸ் வண்டி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணோம். அது தீ விபத்து அதிகமாக இருந்ததுனால உதவிக்கு நாகர்கோவில், குளச்சல், தக்கலை போன்ற நிலையத்திலிருந்து மொத்தம் 6 வாகனங்கள் தீ விபத்தை தீயை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து உடனடியாக வந்த உடனே தீ விபத்து மேலும் பரவாமல் தடுத்துட்டோம். அதனால் பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள பின்பக்கம் உள்ள கடைகள் எல்லாமே காப்பாற்றப்பட்டு விட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமோ காயமோ ஏற்படல.
இது வந்து நிறைய மல்டி ஆக்குபென்சியாக இருக்குது. நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ் உள்ள ஹோட்டல்ஸில் நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வெடிச்சுதுங்க. அதுபோக நிறைய எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய துணிகள், அந்த பிளாஸ்டிக் ஜாமான்கள் எல்லாமே இருந்தது. அதனால் வந்து கடற்கரையில் காற்றோட அளவு அதிகமாக இருந்ததுனால ஒரே நேரத்தில் வந்து எல்லா கடைகளும் தீ விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. எந்த ஒரு உயிர் சேதமோ உடல் யாருக்குமே எந்த ஆபத்துமோ எதுவுமே இல்லைங்க. மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதன் நேரலையை இப்போது காணலாம். Type of research that will be helped or expedited or supported with the help of another ship added to our fleet of research vessels by Sagar Anveshika is going to help us in a big way in strengthening the and fulfilling the dream of an Atmanirbhar Bharat, about which the Prime Minister has given a clarion call long back, and who has been pursuing this matter and pursuing it at all fronts. It's a total all-inclusive type of approach, and the way we have in fact used the wealth of the oceans, and more particularly in our exclusive economic zones within the ocean, about the ocean being a source of good source of water. It was mentioned that we have, and in fact I had the privilege to inaugurate a few of them in Lakshadweep, the desalination plants, and half a dozen desalination plants which are in the process of coming up. This technology that has been developed by the Ministry of Earth Sciences for converting the sea water with the help of desalination into potable water, and I myself I drank that water, and it's very tasty also, and it's maybe as good as any good potable water that we get. So the ocean being used as a source of water, it was mentioned that through the waves we are trying to generate energy, and we have developed buoys and other things for that also. Then ocean being developed right now for maybe exploration, at least to be a source of rich source of minerals like manganese, cobalt and nickel, which are so useful now for strengthening the day-to-day many scientific activities which ultimately work for human welfare. There is a big debate going on in the whole world about the environmental and concerns related to nature about it, and of course how to be able to use this enormous scientific wealth in the oceans for the welfare of humankind. So these vessels are going to actually help us in a big way to be able to work and strengthen the research around all these living as well as the non-living resources within the ocean. And I think the Sagar Sampada, I've visited that Kochi place, Kochi thing also, from where the Sagar Sampada probably operates, and they are all doing with that the research around the living resources inside the ocean and all. So ocean as a source of energy, ocean as a source of water, ocean as a source of food. The type of messages like informing the fishermen about the potential fishing zones, informing the fishermen about the places which are safe for fishing, and then using all of that as a source of food for strengthening economy. So these oceans are a huge source of wealth of all nature, and there is so much that science has been able to do, and there is still. மத்திய அமைச்சரின் நேரலையை பார்த்தோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகைக்கடை அதிபர் வீட்டில் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் சொத்து ஆவணங்களுடன் அமெரிக்க துப்பாக்கியும் 26 தோட்டாக்களும் திருடப்பட்டன. கோவில்பட்டி ராஜீவ் நகரில் வசித்து வருபவர் நகைக்கடை உரிமையாளர் மாரியப்பன்.
ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இவர் முன் ஜாமீன் பெற்று வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் கேட்டில் போடப்பட்டிருந்த பூட்டுகள் மாற்றப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பூட்டை உடைத்து உள்ளே சென்றார். வீட்டிற்குள் சென்றபோது கதவுகள் உடைக்கப்பட்டிருந்த நிலையில் இரும்பு லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க துப்பாக்கி, 26 குண்டுகள், துப்பாக்கிக்கான லைசன்ஸ், 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரில் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா கொரோனா தடுப்பூசியை மக்கள் அனைவருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கப் போகிறது என்பதை உலகமே உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரவசி பாரதிய திவாஸ் என்னும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு இன்று காணொலி மூலம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி கொரோனா அவசர கால நிலையை இந்தியா சிறப்பாக கையாண்டதாக தெரிவித்தார். கொரோனா பரவலின் தொடக்கத்தில் தொற்று பரவல் தடுப்பு உபகரணங்களை இந்தியா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ததாகவும் தற்போது உள்நாட்டிலேயே அனைத்து உபகரணங்களையும் தயாரிப்பதாகவும் கூறினார். மனித குலத்தை காக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 2 கொரோனா தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட பணியில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசியை அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா எப்படி கையாளப் போகிறது என்பதை உலகமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். பல்லாவரம் அருகே அரசின் இலவச வேட்டி சேலைகளை பதுக்கி வைத்திருந்த ஆளும் கட்சியினர் அவற்றை பறிமுதல் செய்ய வந்த அதிகாரிகளை மிரட்டும் தொனியில் பேசியதாக புகார் எழுந்துள்ளது. பல்லாவரத்தை அடுத்த நெமிலிச்சேரியில் உள்ள 2 நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டிய இலவச வேட்டி சேலைகளை அதிமுக பிரமுகர்கள் அங்குள்ள அதிமுக அலுவலகத்தில் மூட்டை மூட்டையாக பதுக்கியதோடு நியாய விலை கடைகளில் அவர்களே நேரடியாக விநியோகமும் செய்துள்ளனர். தகவல் அறிந்த உணவுப் பொருள் வழங்கல் துறையினர் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அங்கிருந்த அதிமுக பிரமுகர்களை வெளியேற அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் அரசு அதிகாரியை மதிக்காமல் ஆளும் கட்சி பிரமுகர்கள் செயல்பட்டதுடன் போலீசாரிடமும் மிரட்டும் தொனியில் பேசியுள்ளனர். இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இச்செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பூர்வ குடிகளான தமிழர்களின் உணர்வுகளோடு விளையாடும் இத்தகைய நடவடிக்கைகள் சரியானதல்ல. தமிழ் மக்களின் எண்ணங்களில் நிறைந்திருக்கும் போராட்டத்தின் நினைவுகளை, சின்னங்களை அழிப்பதன் மூலம் அகற்றிவிட முடியாது என்றும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் உயர்வையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி சர்வாதிகாரமாக நடந்து கொள்வது விரும்பத்தகாத விளைவுகளையே ஏற்படுத்தும். இதனை இலங்கை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பழுதான லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சிங்காநல்லூரைச் சேர்ந்த சிலர் தஞ்சைக்கு காரில் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். அதிகாலையில் ஓலப்பாளையம் அருகே வந்தபோது அங்கு பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த மயில்சாமி, அவரது மனைவி இந்து மற்றும் இந்துவின் தாயார் கௌசல்யா ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மற்ற 3 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்தூர் தெற்கு குடியிருப்பு பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் சடலத்தை விளை நிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவல நிலை தொடர்கிறது. எனவே சுடுகாட்டிற்கு தனி பாதை ஏற்படுத்தி தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே நிம்மேலியில் 390 லிட்டர் புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி பகுதியில் புதுச்சேரி சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த செந்தில் என்பவரை கைது செய்தனர். அவருக்கு உறுதுணையாக இருந்த நிம்மேலி பகுதியைச் சேர்ந்த ராஜ்கிரண் என்பவர் தப்பி ஓடிவிட்டார். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 390 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர்.
விழுப்புரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த பிரபல லாட்டரி வியாபாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த 30க்கும் மேற்பட்டோரை தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவலை வைத்து லாட்டரி சீட்டுகளை அச்சடித்து 4 மாவட்டங்களில் விற்பனை செய்து வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த சடகோபன், வெங்கடேசன், யோவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டில் பொதுமக்களிடம் நல்லுணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு திருப்போரூர் கூட்ரோடு சாலையில் இருந்து புறப்பட்ட ஆஞ்சநேயர் கோவில் வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் காவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று ஓடினர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் தனது மகள் யஷ்வந்தினியை பல் மருத்துவ படிப்பில் சேர்ப்பதற்காக குடும்பத்தினருடன் நாமக்கல்லுக்கு காரில் சென்றார். இன்று அதிகாலை சின்னசேலம் அருகே தத்தாத்ரி என்ற இடத்தில் சாலையோர புளிமரத்தில் கார் மோதியது. இதில் சவுந்தரராஜன், அவரது மனைவி பிரியா, மகன் அபிஷேக் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த யஷ்வந்தினி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி அம்மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தடையாக இருப்பதாகவும் அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை காலதாமதப்படுத்துவதாகவும் கூறி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சி சார்பில் தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அண்ணா சதுக்கம் அருகே முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் நேற்று தொடங்கிய போராட்டம் நள்ளிரவிலும் நீடித்தது. போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாராயணசாமி, கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். கிரண்பேடியை திரும்பிப்போம், புதுச்சேரியை காப்போம், மீட்போம் என்ற கோஷத்தோடு நாங்கள் ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பான முறையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் ஒருங்கிணைந்து மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு வரை பல தலைவர்கள் பேசினார்கள், மிக ஆவேசத்தோடு பேசினார்கள். கிரண்பேடி அம்மையார் எந்தெந்த முறையில் மக்கள் நலத்திட்டங்களை தடுத்து நிறுத்துகிறார், கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்துகிறார், வேலைவாய்ப்பை தடுத்து நிறுத்துகிறார், நிதி ஆதாரத்தை தடுத்து நிறுத்துகிறார் என்பதையெல்லாம் பட்டியல் போட்டு காட்டினார்கள். இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை, பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதன் முறையில் நாங்கள் அதை செய்திருக்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த எழுச்சியான இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த போராட்டம் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து நடைபெறும். அதற்கு பிறகு பல கட்ட போராட்டங்களை கிரண்பேடி அம்மையாரை பிரதமர் நரேந்திர மோடி அரசு திரும்பி பெற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த முதுமலை புலிகள் காப்பகம் 10 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் கொரோனா தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்டது. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு படிப்படியாக சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டதால் முதுமலை புலிகள் காப்பகமும் திறக்கப்பட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் 10 மாதங்களுக்கு பிறகு முதுமலை புலிகள் காப்பகம் திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அடையாள அட்டை கொண்டு வருவது, உடல் வெப்பநிலையை பரிசோதனை, சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட 10 நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன சவாரி காலை 6:30 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 2 மணி முதல் 5 மணி வரையும் 50% இருக்கை அடிப்படையில் இயக்கப்படும். தெப்பக்காடு யானைகள் முகாம் காலை 8:30 மணி முதல் 6 மணி வரை செய்யப்படும் என்றும், யானைகளுக்கு உணவு வழங்கும் இடத்தை பார்வையிட காலையில் 30 பேருக்கும் மாலையில் 30 பேருக்கும் அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் இருமல் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர் மழை உள்ளிட்ட காரணங்களால் முந்திரி தயாரிப்பு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் முந்திரி பருப்பு தயாரிப்பு தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் முந்திரி பருப்புகள் சுவையாக இருக்கும் என்பதால் பொதுமக்களும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் அவற்றை வாங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமல்படுத்தப்பட்ட கொரோனா ஊரடங்கால் வீடுகளிலேயே முடங்கி கிடந்த உற்பத்தியாளர்கள் கடந்த 1 மாத காலமாக
கடைகளை புதுப்பித்து முந்திரி கொட்டைகளை கொள்முதல் செய்து முந்திரி பருப்பு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முந்திரி பருப்புகள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழையால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் வந்து இந்த முந்திரி வியாபாரம் கிட்டத்தட்ட ஒரு 70 குடும்பம் இதை தான் நம்பி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. எங்களை நம்பி ஒரு கடைக்கு வந்து ஒரு 5 குடும்பம் லேபராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த வியாபாரம் வந்து கொரோனா இடத்துல ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஏன்னா கொரோனா இடத்துல வெளிநாட்டு பயணிகள்லாம் சுத்தமாக வரமாட்டாங்க. சுத்தமாக இதுவரையிலும் வரல. அதை நம்பி வியாபாரம் பண்ணால் வெளிநாட்டு பயணிகளோட வியாபாரம் தான் அதிகமாக. ஏன்னா நாட்டு முந்திரி இது டேஸ்ட் அதிகமாக இருக்கும், வறுத்து உடைக்கிறது எண்ணெய் இல்லாது. அதனால் இதை விரும்பி அதிகம் வந்து வாங்குறதுக்கு ஆட்கள் நிறையா இருந்தாங்க. ரெண்டாவது வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒன்று, ரெண்டாவது வந்து கோயில்களுக்கு போகிறவங்க அதிகம் வந்து வாங்குவாங்க. இப்போ மார்கழி மாதங்கிறனால பொங்கல் டயம், இந்த டயத்தில் அதே வியாபாரம் நடக்கும். இதனால மழைனால சுத்தமாக இப்போ சமயத்தில் 1 மாதம் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ மழை வந்து 1 மாதமாகவே சுத்தமாக வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து கோயிலுக்கு போகிறவங்க, திருக்கோயிலுக்கு போகிறவங்களும் நிறையா வாங்குவாங்க. இப்போ அவங்களும் வந்து கார்லேருந்து நிறுத்தி இறங்குறதில்ல, இல்லை மழைக்கு பயந்துட்டு அவங்களும் போயிடறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? முந்திரி வாங்கி வச்சுட்டு உடைக்க முடியாமல், உரிக்க முடியாமல், பதம் ஏறிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்களால் என்ன பண்ணுறது? வியாபாரம் சுத்தமாக நின்று போச்சு. அரசாங்கமும் கண்டுக்கிறதில்ல. எங்கேயும் போய் நாங்கள் கடனை வாங்க முடியாது. இப்போ வாங்கின முந்திரி ஓட்டையை ரிட்டர்ன் பண்ண முடியாது. விவசாயிகிட்ட கொடுத்தோம்னா திருப்பி வாங்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி கொடுத்தா அவங்களும் வாங்க மாட்டாங்க. திருப்பி எங்கள் வியாபாரம் இதோட மோசமாக பாதிக்கும். இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அரசாங்கம் எங்களுக்கு பார்த்து உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. முந்திரி ஓட்டை வியாபாரம்னா கொரோனா வந்து எங்களை வந்து வியாபாரம் பண்ண விடாமல் தடுத்தாங்க. இப்போ வந்து இந்த வியாபாரத்தை வச்சு போகணும்னு கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் மழை பெஞ்சிட்டு எங்களால் வியாபாரம் பண்ண முடியலை. ரொம்ப எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. வியாபாரம் வந்து வண்டிங்க நிறுத்தவோ வியாபாரம் பண்ணவோ எங்களால் முடியலை, வறுக்க முடியலை, விற்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொங்கலை வந்து நல்லபடியாக கொரோனா மீண்டு பொங்கல் நல்லபடியாக செய்வோன்னு ரொம்ப முயற்சியாக இருந்தோம். எப்படி என்ன ஓட்ட போகிறோன்னே தெரியல. கொரோனா தப்பிச்சு வந்தோம், இப்போ மழையில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ்வுகளுக்கான ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.